ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அப்படின்ற டேக்லைனோட இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 4G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் Helio G99 அப்படின்ற இது ஒரு 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்லையும் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இன்ஃபினிக்ஸ் உடைய 4G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக தான் போகுது. ஸோ அப்படி 4G வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து அடுத்து வரப்போகிற இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 4G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம், எல்லா டீடைலையும் கம்ப்ளீட்டாக வீடியோக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லேட்டஸ்ட்டாக இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதமாக கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒவ்வொரு விஷயங்களும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் மெயினாக டிசைனில் இப்போ நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிசைன் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் தான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 4G ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா யூனிக்காக நல்லா ஸ்டைலாகவே இருக்குது. அதுலேயும் இப்போ எல்லா பிராண்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக கேமராவை அவங்க பெருசாக கொடுக்குறாங்களோ, கேமராவுடைய ஃபீச்சர்ஸை பெருசாக கொடுக்குறாங்களோ இல்லையோ, கேமரா அந்த செக்மெண்ட்டுடைய அந்த டிசைனை நல்லா பெருசா, கேமராவுக்கான அந்த லென்ஸுடைய சைஸ் எல்லாம் பெருசா இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு டெக்னிக்கை தான் இங்கே இன்ஃபினிக்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த கேமரா செக்மெண்ட்டை பெரிய சர்க்கிளாக போட்டு ஒரு பெரிய கேமரா லென்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவல் கேமரான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள சின்னதாக ஒரு 3 கேமராவுக்கான பிளேஸ்மெண்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் அவுட்லுக் மட்டும் கேமரா ஒரு பெரிய லென்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தோட இந்த டிசைன் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா இங்கே ஆனால் வாட்டர் டிராப் ஸ்டைல் நாச்சில் தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. பஞ்சுவல் டைப்ல கிடையாது. மற்றபடி மொபைலுடைய திக்னஸ் கொஞ்சம் ஸ்லிம்மா நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 7.8 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அவங்க குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த டீடைல் எது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் MediaTek உடைய Helio சீரிஸில் G99 அப்படின்ற இந்த ஒரு புத்தம் புதிய 6 நானோமீட்டர் சைஸில் நாங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 4G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்லேயே இந்த ஒரு 6 நானோமீட்டர் சைஸில் பில்ட் பண்ண ஒரு சிப்செட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் MediaTek உடைய இந்த Helio G90 சீரிஸ்க்கான சிப்செட்லாம் நமக்கு தெரியும் கேமிங் சென்ட்ரிக்காகவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதே சீரிஸ்ல இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த புது MediaTek Helio G99 சிப்செட்டும் கேமிங் சென்ட்ரிக்கா ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த MediaTek Helio G99 பொறுத்த வரைக்கும் என்னன்னா MediaTek Helio G96 அந்த சிப்செட் 12 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி வந்த சிப்செட்டை அப்படியே 6 நானோமீட்டரா கன்வெர்ட் பண்ணி மற்றபடி உள்ள இருக்கக்கூடிய CPU GPU எல்லாமே அந்த சிப்செட்ல இருக்கக்கூடிய அதே மாதிரியான CPU ஆர்கிடெக்சர் மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி தான் இந்த ஒரு சிப்செட் அப்படின்றது இப்போ புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் 6 நானோமீட்டர்ல சின்னதா வந்திருக்கிறதுனால இது இன்னும் எஃபிஷியன்ட்டான ஒரு சிப்செட்டா MediaTek Helio G96 விடவுமே இன்னும் பெட்டர் எஃபிஷியன்ட்டான இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இந்த MediaTek Helio G99 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி தான் இந்த Infinix Note 12 Pro 4G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியும். இது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் Infinix இப்போ ரீசெண்ட் டேஸாக AMOLED டிஸ்பிளேவை விட மாட்டாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துறாங்க. நல்ல விஷயம் தான். AMOLED டிஸ்பிளேயோட பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபோன் வருது. அது போக பேட்டரி கெப்பாசிட்டியா 5000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டீசென்ட்டான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் மெயினா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவுடைய அந்த டிசைனே நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. பட் கேமராவுடைய செக்மெண்ட், கேமராவுடைய எக்ஸாக்டான ஃபீச்சர் நம்மளை அட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிய கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்துறாங்க. பட் அது கூட இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் கேமரா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான எதுக்கு கொடுக்குறோம்னே தெரியாம ஒரு 2 கேமராவை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் கேமராவும் ஓகோலாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய 108 மெகா பிக்சல் கேமராவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ரொம்ப பெருசா நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்கா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா அவங்க எப்பவும் கொடுக்குற மாதிரியே அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுலலாம் எந்த ஒரு வித்தியாசம்
வித்தியாசமும் இல்லை. மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். எப்பவும் போல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் உண்டு, 3.5mm ஜாக் உண்டு. ஸோ இதெல்லாம் யூஷுவலாக அவங்க எப்பவும் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாங்க. அண்ட் Android 12 அந்த அப்டேட்டட் OS உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகுது. பட் பிரைசிங் அப்படின்னு வரும்போது இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு $200 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ $200 அப்படின்றது கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் இந்தியன் மணிக்கு, கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட் வரும்போதுமே இந்த மாதிரி அந்த 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோஸ்ட்லி 15,000 ரூபாய்க்கு மேலே ஒரு 16,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டான பிரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம இந்த வீடியோவில் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்மாக இருக்க போகுது. அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த Infinix Note 12 Pro 4G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ பேக் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றி எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த Infinix Note 12 Pro 4G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ தான். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி நான் ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.